கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் நாட்டத்தால் நாட்களிலேயே ஒரு சிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய ஜும்ஆ என்கின்ற தினத்தில் சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுமிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்ஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அதற்கு சிறப்பாக கூறும் பொழுது, ஒரு ஜும்ஆவிலிருந்து மற்றொரு ஜும்ஆவிற்கு இடைப்பட்ட சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆவிற்கு சிறப்பாக சொன்னார்கள். அதே போன்று யாருடைய ஜும்ஆ பால்பட்டு விடும் என்றால், யாருடைய ஜும்ஆ முழு நன்மை கிடைக்காது என்பதாக கூறும் பொழுது, அந்த ஜும்ஆவில் பொடும்போக்காக உறங்குவதன் மூலமாக வீணான காரியங்கள் ஈடுபடுவதன் மூலமாக அவருடைய ஜும்ஆ என்பது முழு நன்மை கிடைக்காது, வீணாக போய்விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எந்த அளவிற்கு என்றால், ஒருவர் வீணான விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பார்த்து நீங்கள் அமைதியாக இருங்கள் என்பதாக சொல்லிவிட்டால், நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் திருத்தினாலும் கூட அந்த இடம் திருத்தக்கூடிய இடம் இல்லை என்பதாக மஅமூம்களாக அமர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜும்ஆவில் அவ்வளவு பேணுதலாக இருக்க சொன்னார்கள். அதே போல அன்புக்குரிய சகோதரிகளே, சஃப்புகளிலேயே மிக சிறந்த சஃப் என்பது முதலாவது சஃப். அதில் நாம் வலதுபுறத்தை பூர்த்தி செய்து அடுத்து இடதுபுறத்தை பூர்த்தி செய்யக்குள்ளாக இருக்கும். அதனால கொஞ்சம் நெருக்கமா உட்காந்து முன்னாடி வந்து நெருக்கமா வந்து முதலாவது சஃப்பை நாம் பூர்த்தி செய்து அடுத்த சஃப்புகளை நாம் பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்ஆ என்கின்ற இந்த நேரத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தொழுகையை பேணக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கின்றார். பல்வேறு லட்சக்கணக்கான படைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித படைப்பை வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு படைப்புகளுக்கும் நோக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் எடுத்து பாருங்கள், ஒரு சூரியன் எடுத்துக்கொண்டால் சூரியன் படைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது, மலைக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர் ஜீவராசிகளுக்கும் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற படைப்புகளை விட இந்த மனித சமுதாயத்தை நாம் உயர்வு படைத்து வைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லக்கூடிய இந்த மனித சமுதாயத்திற்கும் ஒரு நோக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனிதர்களும் சரி இந்த ஜின்களையும் சரி நாம் படைத்தது ஒரே ஒரு நோக்கம்தான், முதன்மையான நோக்கம் என்பது இல்லா லியஅபுதூன், அவனை வணங்குவதற்காக, லியுவஹிதூன், அவனை ஒருமைப்படுத்துவதற்காக என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த நோக்கத்தை புரியாதவர்கள், எதற்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டோம் என்கின்ற நோக்கத்தை புரியாமல் இந்த உலகத்தில் ஒருவர் உண்மையான முஸ்லிம்களாக வாழ முடியாது. உண்மையான முஸ்லிமாக அவர் இருக்க வேண்டும் என்றால் அந்த நோக்கத்தை அறிந்தவர் செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய புத்தகத்தில் சொல்கின்றான், முதலாவது நோக்கம் என்பது இந்த மனித சமுதாயத்துடைய படைப்பின் நோக்கமே வணங்குவதற்காகத்தான் என்பதாக சொல்லி இருக்க, இன்றைக்கு முஸ்லிம்கள் என்பதாக சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் முதன்மையான நோக்கம் என்பது இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ நபர்களுக்கு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன என்பதாக கேட்கப்பட்டால் பொருளாதாரம் ஈட்டுவது என்பதாக நினைக்கின்றார்கள், இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்வது என்பதாக நினைக்கின்றார்கள். ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை தொழுவது, வருடத்திற்கு ஒரு மாதம் மட்டும் தொழுவது, அல்லது வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் தொழுவது என்பதாக தன்னுடைய முதன்மையான நோக்கத்தை அவர்கள் கிடைக்கின்ற நேரத்தில் அல்லது நாம் இந்த சமூகத்தில் பிறந்து விட்டோம் என்கின்ற அடிப்படையில் பெயரளவில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையான முஸ்லிம் என்பவர்கள் அவர்கள் இந்த நோக்கத்தில் தெளிவாக இருப்பார்கள். உண்மையான முஃமின்கள் என்பவர்கள் இந்த நோக்கத்தில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இல்லா லியஅபுதூன், வணங்குவதற்காகத்தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா,
நம்முடைய இபாதத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவை இருப்பதை போன்றே இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இபாதத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாம் செய்யக்கூடிய தொழுகைகள், நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஜக்காத்துகள், சதகாக்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக, நான் செய்யக்கூடிய நன்மையின் மூலமாக ஒருபோதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவன் நமக்கு கட்டுப்படுகின்றானா, நாம் இட்ட கட்டளைக்கு அவன் அதை தலை சாய்க்கின்றான் என்பதைத்தான் பார்க்கின்றான். ஏன் தெரியும் அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை விட வணக்கமே ஒரு நோக்கமாக கொண்டு, அல்லது எந்த ஒரு மாறுமே செய்யாத ஒரு கூட்டம் அவனை வணங்கி கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. மலாயிகாக்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது 16வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதே போன்று வானங்களில் இருக்கக்கூடிய எல்லாவற்றும் அல்லாஹ்விற்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்யக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மின் தாபா வல் மலாயிகத்து வஹும் லா யஸ்தக்பிரூன், அதே போன்று மலாயிகாக்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாத அப்பாற்பட்ட படைப்பான மலாயிகாக்கள் அல்லாஹ்விற்கு சிரம்படிந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் சொல்லும் பொழுது 16வது அத்தியாயம் 50வது வசனத்தில், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், அந்த அல்லாஹ்வை அவர்கள் மேல் இருப்பவர்களை, அந்த அல்லாஹ்வை அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மலாயிகாக்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த ரப்பை பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வயஃபஅலூன மா யுமரூன், அல்லாஹ் எதை ஏவினானோ அதை மட்டுமே செய்யக்கூடிய படைப்பாக இந்த மலாயிகாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃபஅலூன மா யுமரூன், அவர்கள் எந்த ஒரு மாறுதலையும் செய்யக்கூடிய எந்த ஒரு மாறுதலும் அவர்கள் செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை செய்யக்கூடிய படைப்பாகவே யார் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? மலாயிகாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், நம்மை விட எப்பொழுதுமே அவர்கள் சஜிதா செய்யக்கூடிய மக்களாகவே இருக்கிறார்கள். ருக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வைத கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலு ஃபில் அர்தி கலீஃபா, மலாயிகாக்கள் அவரிடத்து அல்லாஹ் சொல்லும் பொழுது மலாயிகாக்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சதை துண்டுள்ள ரத்தம் கட்டி உள்ள அந்த மக்களையா நீ படைக்க போகின்றாய்? உன்னை நாங்கள் தஸ்பீஹ் செய்வதில்லையா, உன்னை பரிசுத்தப்படுத்துவதில்லையா என்பதாக அந்த நேரத்தில் கூட தங்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது, தங்களுடைய படைப்பின் நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? உன்னையே நாங்க வணங்கிட்டு இருக்கிறோமே, உன்னையே புகழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அப்பேற்பட்ட ஒரு கூட்டம் இருக்கே, ஏன் நீ மனிதனை படைக்கின்றாய் என்பதாக கேட்கக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளை நாம் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் என்பது அல்லாஹ்விற்கு ஒருபோதும் தேவையல்ல. நாம் 2 ரக்காத்துகள் கூட்டி தொழுது விட்டால், அதிகப்படியான சதக்காக்களை செய்து விட்டால் நாம் என்று நினைக்கின்றோம் அல்லாஹ்விற்கு தேவை என்பதாக நினைக்கின்றோம். ஒருபோதும் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அல்லாஹ் என்பவன் தேவையற்றவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நாம் தான் அவன் பக்கம் தேவையுடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் செய்யக்கூடிய முதன்மையாக அந்த தொழுகை என்பது, நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத் என்பது, நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா என்பது நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூலியாக தருவதற்காகத்தான். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கும், அல்லாஹ்வுடைய பாசத்தை பெறுவதற்கும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் அவன் பக்கம் நாம் தான் தேவையுடையவராக இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்திருந்தோம் என்றால் நாம் தொழக்கூடிய தொழுகைகளை பயபக்தி உடையவர்களாக நாம் தொழக்கூடியவர்களாக இருப்போம். ஒருபோதும் இந்த தொழுகையில் நாம் வீணடிக்கக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம். என்றைக்கோ நாம் தொழக்கூடிய மக்களாக இருக்க மாட்டோம். அல்லாஹ் மார்க்கம் சொல்கின்றதே அது மார்க்கத்திற்கு தான் தேவை என்கின்ற சிந்தனையில் இருந்தால் இது போன்ற கொடும்போக்கு என்பது நம்மிடத்தில் வராது. எந்த அளவுக்கு சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துல் மஅமூர் என்கின்ற வீட்டை குறித்து சொன்னார்கள். 7வது வானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அதில் தினம்தோறும் 70,000 மலாயிகாக்கள் தொழுது செல்கிறார்கள். ஒரு மலாயிகா அதில் தொழுது விட்டால் மீண்டும் அவர் தொழுவதற்குண்டான இடம் இல்லை. தொழுது விட்டால் அடுத்த 70,000 மலாயிகாக்கள் வருவார்கள் என்றால் யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே. அப்ப எத்தனை மலாயிகாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய அந்த மலாயிகா கூட்டங்கள் இருந்தும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவத்தை செய்யக்கூடிய மனோ இச்சை கொண்ட இந்த மனிதர்களுக்கு எதற்காக முதன்மையான நோக்கமாக தொழுகை வைத்திருக்கின்றான்.
முதன்மையான நோக்கமாக வணக்கத்தை ஏன் எதிர்பார்க்கின்றான்? அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக இல்லை, மாறாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இதனை சோதனையாக வைத்திருக்கின்றான். நமக்கு இது சோதனையாக ஒரு பயிற்சி களமாக வைத்திருக்கின்றான். நாம் இவனுக்கு மனோ இச்சையும் கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று இந்த தொழுகை போன்ற விஷயங்களை நாம் ஏவி இருக்கின்றோமே, அந்த தொழுகைக்கு தடையாக இருக்கக்கூடிய ஃபஜ்ர் தொழுகைக்கு தடையாக இருக்கக்கூடிய தூக்கத்தை இவன் தேர்வு செய்கின்றானா அல்லது அந்த தொழுகையை அவன் தேர்வு செய்கின்றானா? லுகர் தொழுகை என்று வந்துவிட்டால் அந்த லுகருடைய நேரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருப்போம், உலக விஷயத்தில் மிகவும் பிஸியாக இருந்து கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானா அல்லது அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானா? அசருடைய நேரம் வந்துவிட்டால் உறக்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மக்களிடத்தில் அவன் உறக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானா? இப்படி மகரிப் இஷா என ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய மனோ இச்சைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கின்றானா அல்லது அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றானா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வணக்கத்தை வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் யோசித்து பாருங்கள், நம்மை எடை போட்டு பார்க்கக்கூடிய, நம்மை பரிசோதனை செய்யக்கூடிய, நாம் மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்கின்றோமா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்குண்டான ஒரு காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வணக்கத்தை வைத்திருக்கிறான் என்றால், கடந்த நாட்கள் நாம் எப்படி இருந்தோம், இன்றைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையில் நாம் எப்படி இருந்தோம், கடந்த வருடங்களில் நாம் எப்படி இருந்தோம், ரமதானில் தொழுதோம், அதற்கு பிறகு தொழுகை என்பது நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் தினம்தோறும் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு தோற்கக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என்ன காரணம் சொல்றோம்? பொருளாதாரத்தின் காரணமாக, உலகத்தில் கொடுக்கப்பட்ட அந்தஸ்தின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்க மனிதன் மறந்து கொண்டே இருக்கின்றான். பாருங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே, எந்த அளவிற்கு நபிமார்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, நபிமார்களுடைய வணக்கங்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்தவுடைய வணக்க வழிபாடுகளை பற்றியும் சொல்லி காண்பிக்கின்றான். நமக்கு வழங்கப்பட்ட செல்வங்களை விட, நமக்கு வழங்கப்பட்ட ஆற்றல்களை விட, நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகளை விட அந்த நபிமார்களுக்கு, எத்தனையோ நபிமார்களுக்கு வழங்கப்பட்டது. அரசர்களாக நபிமார்கள், சில நபிமார்கள் இருந்தார்கள். பாருங்கள், அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாற்றுகளை எல்லாம் நமக்கு சொல்லும் பொழுது இவர்களுக்கு பெரும் பெரும் ஆட்சி பொறுப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். மாபெரும் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கும் அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த சூழலை வைத்திருந்தால் இருந்தும் கூட அவர்கள் அந்த இபாதத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருந்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின்களை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த தகுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்திருந்தான். காற்றை வசியப்படுத்தக்கூடிய அந்த சக்தியை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இவையெல்லாம் என்னுடைய இறைவனுடைய அருட்கொடைதான், என்னுடையதல்ல என்கின்ற அந்த சிந்தனைக்கு அவர்கள் வந்தார்கள் என்றால், இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் நாம் அந்த போர்டுகளை தொங்க விடுகின்றோம், வீடை கட்டுகின்றோம். ஹாதாமின் ஃபதுலி ரப்பி என்பதாக, இது என்னுடைய இறைவன் வழங்கிய அருட்கொடை என்பதாக சொல்கின்றோம். உண்மையிலே அந்த அருட்கொடை வழங்கிய அந்த இறைவனுக்கு, அந்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தும் அடிப்படையில் உண்மையான அப்துகளாக இருக்கக்கூடிய, உண்மையான அடிமைகளாக இருக்கக்கூடிய நாம் அந்த அடிமை வெளிப்படுத்தும் அடிப்படையில் தொழுகை தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றி சொல்லும் பொழுது நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அவர் சிறந்த ஒரு அடியாராக இருந்தார், நன்மையில் முந்தி செய்யக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு சிறந்த நபியாக இருந்தார் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லி காண்பிக்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்தில், அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். கால ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, வஹப்லி முல்கா, இதையெல்லாம் நீதான் எனக்கு கொடுத்தாய், லா யன்பகி அஹத், எந்த ஒரு மனிதனும் இதற்கு பிறகு இது போன்ற ஒரு நிலைமை அடைய முடியாது, இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீதான் யா அல்லாஹ் கொடுத்தாய் என்பதாக இந்த உலகத்தில் இன்றைக்கு சில அற்ப பொருட்களை அடைந்து விட்டால் உடனடியாக அந்த தொழுகை விட்டு பராமுகமாக ஆகிவிடுகின்றோம், அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். சோதனை என்று வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த சோதனைகள் எல்லாம் நீங்கிவிட்டால், நோய் நீங்கிவிட்டால், வறுமை நீங்கிவிட்டால், கஷ்டங்கள் நீங்கிவிட்டால் உடனடியாக பராமுகமாக பள்ளியின் பக்கமே வராமல், தொழுகையின் பக்கமே வராமல், சஜ்தா செய்யாத மக்களாக, அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தி பிரார்த்திக்காத
மக்களாக திரும்பி விடுகின்றோம். ஆனால் ஆட்சி பலங்கள் இருந்திருக்கே, பொருளாதார பலங்கள் இருந்திருக்கே, எத்தனையோ மக்களுக்கு கொடுக்காத பல்வேறு நியமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிமார்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் அவர்கள் சொன்னதெல்லாம் இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்ததுதான், இதெல்லாம் எங்களுக்கு சோதனை தான் என்பதாக அவர்கள் சோதனை என்பதை புரிந்து தங்களுக்கு முதன்மையான நோக்கமான அந்த தொழுகை அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தார்கள். மறந்த நிலையில் அவர்கள் ஒருபோதும் இருந்துவிடவில்லை என்பதாகத்தான் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் தெரியாது. நமக்கு நாம் செய்யக்கூடிய தௌபா கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்கின்ற எந்த ஒரு உத்தரவாதம் சொல்ல முடியாது. தௌபாவுடைய நிபந்தனைகள் என்னவென்றால் கேட்கப்பட்டால், அல்லது தௌபா என்றால், அல்லது தௌபா வாழ்க்கையில நம்ம கேட்கிறோம் கேட்ட எல்லாமே கேள்விக்குறிகள். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய வாழ்வு. எங்கு திரும்பினாலும் பாவங்கள், எந்த செய்திகளை கேட்டாலும் பாவங்கள். நாவை திறந்தால் பாவம், கண்ணை திறந்தால் பாவம், தொட்ட இடங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய பொருட்களே எல்லா உலகத்தில் பாவம் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஹராமான விஷயங்கள் மிக சர்வ சாதாரணமாக உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசியில் கூட அலைபேசியிலும் கூட மிக சர்வ சாதாரண பாவங்கள் பல்வேறு வழிகள் இருக்குதுன்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு நன்றியுள்ள அடியாராக மாற வேண்டும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையை பாருங்கள். என்னுடைய தூதர் உயிரிலும் மேலாக நேசிக்கின்றோம் என்பதாக நாம் சொல்கின்றோமே, உயிரை விட நேசித்தால் தான் ஒரு உண்மையான முஃமின் என்பதாக நாம் படித்திருக்கின்றோம். நமது நபியை ஒருத்தர் விமர்சனம் செய்து விட்டால் கோபம் வருகின்றது, நம் நபியை பார்த்து ஒரு தவறாக பேசிவிட்டால் கோபங்கள் வருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டும் நேசம் அல்ல, அது மட்டும் பாசம் அல்ல. சமீபத்தில் வலைத்தளங்களில் ஐ லவ் முஹம்மது என்பதாக, நான் முஹம்மதை நேசிக்கின்றேன் என்பதாக நம் சமூக வலைத்தளங்களில் எல்லோரும் தங்களுடைய அந்த தளத்தில் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். இதுவா நேசம்? இது நேசம்? அவருடைய வரலாற்றை படித்து அந்த வரலாற்றில் கிடைக்கக்கூடிய படிப்பினை தங்களுடைய வாழ்வில் உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார் என்றால், ஒரு முஃமினாக இருப்பார் என்றால் அவர்தான் உண்மையாக நேசிக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரிகளே. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூமு லியுஸல்லி ஹத்தா தரிமா கதமாஹு ஸகாஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். எந்த தொழுகை? கடமையாக்கப்பட்ட தொழுகை அல்ல, கடமையாக்கப்பட்ட தொழுகையும் தாண்டி அதிகாலையில் தஹஜ்ஜத்தில் அவர்கள் எழுந்தவர்களாக தொழுவார்கள். எப்பேற்பட்ட நிலை தெரியுமா? கால் கடுக்க நின்று தொழுவார்கள். பாதங்கள் எல்லாம் வீங்கிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் தேம்பி தேம்பி எழுவார்கள். தன்னுடைய தாடிகள் எல்லாம் நினைந்துவிடும். நினைந்து அந்த அளவிற்கு அவர்கள் அழக்கூடியவர்களாக தன்னுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவிற்கு தொழுவார்கள். உடனே கேட்கப்படும், அல்லாஹ்வுடைய தூதரே, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா? சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்வீர்களா இல்லையா? இப்படி இருந்தும் ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே சமூகத்தில் எவ்வளவு சிரமப்படுகின்றீர்கள்? இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய நீங்கள், என்றைக்குமே 100 முறை இஸ்திக்ஃபார் தேடக்கூடிய நீங்கள், பேர்பட்ட ஒரு முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் பாதங்கள் வீங்கிற அளவுக்கு நீங்க தொழுகிறீங்க? சொன்ன வார்த்தையை பாருங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே. மனங்களில் எழுதி வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை, மனங்களில் பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. அவ்வப்போது தொழாமல் திரும்பி நாம் அந்த தொழுகை தொழாமல் செல்கின்றோமே, அந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய வார்த்தை. எத்தனையோ நேரங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தை குத்தி கொண்டே இருக்குமே, இந்த வார்த்தை நமக்கு குத்த வேண்டும். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்விடத்தில் நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டாவா என்பதாக நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் நன்றி உள்ள அடியான மாற வேண்டாமா, நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுங்க, நபியே சமூகத்தை நினைச்சு உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போலயே, சமூகத்தை நினைத்து கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலே என்பதாக கேட்கும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு இந்த சமூகத்தின் மீது அக்கறையும் தன் மீது அக்கறையும் செலுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிய வார்த்தை பாருங்கள் சகோதரிகளே. அப்படியானால் நாம் எந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம்? நமது நபி கால் வீங்கும் அளவிற்கு தொழுதார்கள். நமக்கு இன்னைக்கு கால்கள் வீங்குகின்றது, கண்ணீர்கள் வருகின்றது. எந்த விஷயத்திலே? உலகத்தில் ஒரு பொருள் இலவசமாக கிடைக்குதுன்னு சொன்னா, குறைந்த ரூபாயாக கிடைக்குதுன்னு சொன்னா, கால் கெடுக்க கடை வீதிகளில் நின்று வாங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நமது கால்கள். உலகத்தில் ஒரு பொருளாதாரம் நம்மை விட்டு போய்விட்டால்
உலகத்தில் ஒரு சோதனை வந்துவிட்டால், உலக ரீதியாக இருக்கக்கூடிய காரணங்கள் வந்துவிட்டால் கண்களிலிருந்து கண்ணீர் வடித்தவர்களாக தனது ஆடைகள் எல்லாம் நினைந்துவிடும். ஆனால் குர்ஆன் வசனத்தை கேட்டால் கண்களிலிருந்து கண்ணீர் வராது. தொழுகையில் நின்று விட்டால் அந்த தொழுகை எப்போது முடியும் என்பதாக அந்த தொழுகை முடிவை குறித்து எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உடனடியாக ஓட்டம் பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை, அல்லது தொழுகையின் பக்கமே வராத ஒரு சூழ்நிலை, தெருக்கள் நின்று பல நேரங்களில் தேவையற்ற வீணான பேச்சுக்களை பேசுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நமது உடல் உறுப்புகள் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று கொண்டு தொழுவதற்கு தயாரில்லை என்பதுதான் இன்றைய நிலைமைகளை நாம் மிக சர்வ சாதாரணமாக தௌஹீத் ஆரம்ப காலத்தில் பேசும் பொழுது பிடிப்பாக தௌஹீதிற்கு முக்கியத்துவம் கொடுத்த நபர்கள் கூட இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் மிகவும் தொழுகை விஷயத்தில் பொடும்போக்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அன்புக்குரிய சகோதரர் சிந்தித்து பாருங்கள். சுல்சலாச்சில் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் நெருக்கம் பெறுகின்றான் எந்த நேரம் தெரியுமா? அவன் சஜ்தா செய்யக்கூடிய நிலைமையில் அந்த நேரத்தில் நீங்கள் துஆவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சரி, யாருமே இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய தலைகளை யாருக்கு முன்னால் சாய்க்க கூடாது என்பது கட்டளை. அப்பேற்பட்ட சாய்த்தாலும் அப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் நாம் அதை ஒரு கவலைக்குரிய நிலைமையாக கருதுவோம், அல்லது ஒரு இழிவுக்குரிய நிலைமையாக நாம் கருதுவோம். யாரிடத்தினுடைய கைகள் ஏந்திவிடக் கூடாது என்று நினைக்கக்கூடிய நாம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் என்று வந்துவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதார சொந்தக்காரராக இருந்தாலும், தன்னுடைய நெற்றி அல்லாஹ்விற்கு முன்னால் நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய இடம் என்பது தொழுகை. அதில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம் என்பது சுஜூதுடைய இடம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த இடத்துல கூட என்ன ஓதணும்னு சொல்லி நமக்கு தெரியலன்னு சொன்னார். அப்படியே தெரிந்தாலும் அதில் பொதுமோக்காக இருக்கின்றோம் என்றால், ஒரு மனிதர் வருகின்றார், பள்ளியில தொழுகிறாரு, மிக வேகமாக தொழுகிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க தொழல, மீண்டும் தொழுங்க. ஆனா அந்த பக்த நேரத்தை அவர் தொழுகின்றார், மீண்டும் தொழுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தவர்கள் சொல்லும் பொழுது இறுதியாக அந்த மனிதர் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு தெரியல, நீங்க சொல்லிக் கொடுங்க என்பதாக சொல்லும் பொழுது, நின்றால் நீங்கள் நிம்மதி அடைந்து தொழ வேண்டும், அதில் பேணுதலோடு பொறுமையாக தொழ வேண்டும் என்பதாக வேகமாக தொழுத மனிதருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பொறுமையை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரரை யோசித்து பாருங்கள், நம்முடைய நிலைமை எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது? தொழுதால் மிக வேகமாக நாம் தொழுகின்றோமா? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், தொழாதவர்களுக்கும் கேடுதான், தொழுபவர்களுக்கும் கேடுதான். எப்படி இருப்பாங்க? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் பொடும்போக்காக பாராமுகமாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த வக்து நேரம் இருக்கும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக முஃமின்கள் மீது தொழுகை என்பது குறிப்பிட்ட நேரத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் சொல்லி இருக்க, தொழுகை பராமுகமாக தூங்கி கழித்தவர்களாக அசரை லுஹரை அசரோடு தொழுவது, அசரு சில நேரங்களில் விடுவது, மக்ரிபை இஷாவோடு தொழுவது, ஃபஜ்ர் என்பதை காலையில் 8 மணிக்கு தொழுவது, 9 மணிக்கு தொழுவது, அல்லது ஒரு கட்டத்தில் தொழாமலே போய் விடுகின்றோமே. புதிய சகோதரரை யோசித்து பாருங்கள். நாளை மறுமையில் முதலாவது கேள்வியாக இந்த தொழுகை குறித்து கேட்கப்படும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதே போன்று அந்த சக்கருடைய அந்த நரகத்தில் போடப்படும் பொழுது, எதற்காக நீங்கள் இந்த நரகத்தில் போடப்பட்டீர்கள் கேட்கப்படும் பொழுது, காலூலம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதாக அந்த மக்கள் சொல்வார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய முதன்மையான நோக்கம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தது என்பது முதன்மை என்பது இந்த தொழுகை நிறைவேற்றுவதற்காகத்தான், அவனை வணங்குவதற்காகத்தான். இதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் அந்த மார்க்கம் என்பது தொழுகை முறை என்பது எல்லா மக்களுக்கும் இருந்தது. அந்த முறைமை வேண்டுமானால் மாறி இருக்கலாம், அல்லாஹ் இலகுவாக்கி கொடுத்திருக்கின்றான். போரில் நின்றால் நீங்கள் தொழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்க, அப்பேற்பட்ட இந்த தொழுகை விஷயத்தில் மிக அசட்டையாக மிகவும் கொடும்போக்காக நாம் இருப்போம் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தொழுகைதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமிற்கும் ஒரு காஃபிருக்கும் உண்டான வேறுபாடு ஆடை அல்ல, அந்த தாடி அல்ல, தொப்பி அல்ல, அதையும் தாண்டி இந்த அஸ்ஸலா தொழுகைதான். அவர்களுக்கும் நமக்கும் வேறுபாடு என்பது தொழுகைதான். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? நாம் தொப்பி அணிந்து விட்டால், தாடி வைத்து விட்டால் சமூகத்திற்கு வேண்டுமானால் நாம் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி விடலாம். உண்மையான முஸ்லிம் என்பவர்கள்
உயிரோட்டமான முஸ்லிம் என்பவர்கள் அவரிடத்தில் தொழுகை இருக்க வேண்டும், அதோடு அந்த அடையாளங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகை என்கின்ற இந்த மாபெரும் இபாதத்தை நம்முடைய வாழ்வில் பேணி வாழ்ந்து அந்த தொழுகை அதிகமாக தொழுது இதன் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள்கிற பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகை என்பது மிக மிக அவசியமானது. ஒரு மனிதர் படைக்கப்பட்டதின் நோக்கம், மனித சமுதாயம் படைக்கப்பட்டதின் நோக்கமே அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியிருக்கக்கூடிய அந்த வசனத்தை நாம் பார்த்தோம். பண்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 தொழுகை முனாஃபிகீன்களுக்குத்தான் கஷ்டமாக இருக்கும். முனாஃபிகீன்கள் யார்? தன்னை முஸ்லிம் என்பதாக வெளிப்படுத்திக் கொள்வார். நாவளவில் தான் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார், செயலளவில் அவரிடத்தில் இஸ்லாம் என்கின்ற அந்த வடிவத்தை பார்க்க முடியாது. இவர்கள் இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நாளை மறுமையில நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க. இவர்கள் காஃபிர்களை விட மிக மோசமானவர்கள். ஏன் அப்படி? காஃபிர்கள் கூட இவன் காஃபிர் என்பது தெரிந்துவிடும், ஆனால் இவன் தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்தி கொண்டு, ஆனால் கூட இருந்து கொண்டே எதிராக வேலை பார்க்கக்கூடியவன், இரட்டை முகமுடையவன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் சில பண்புகள் இருந்துச்சு. அந்த பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு சொல்றாங்க. அதுல ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லும்போது, தொழுகை குறித்து சொல்லும் போதே முனாஃபிகீன்களுக்கு தான் இந்த 2 தொழுகை கஷ்டமா இருக்கும். என்ன தொழுகை? ஃபஜ்ருடைய தொழுகையும் இஷாவுடைய தொழுகையும் அவங்களுக்கு சிரமமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். தொழுகைக்கு எந்திரிச்சு வர முடியாது. பண்புக்குரிய சகோதரர்களே, அப்படி நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம முனாஃபிகா அப்படின்னு எடை போட்டக்கூடாது. அந்த பண்பு நம்மிடத்துல வருது. ஒரு கட்டத்தில் அப்படி இருக்க 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 அந்த நிலைமைக்கே நாம் மாற்றப்பட்டு விடுவோம். அப்படின்னா என்ன செய்யணும்? முனாஃபிகீன்களுக்கு ஒருபோதும் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்பேற்பட்ட தன்மை இருக்குதுன்னு சொன்னா நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். யாருக்கு எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரலாம். நம்மோடு கடந்த வருடத்தில் இருந்தவர்கள் இப்போது இல்லை, நம்மோடு கூட இருந்து பழகிய மக்கள் இப்போது பேசுவதற்கு அவர்கள் இல்லை என்று நாமே சொல்கின்றோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை நமக்கு மீண்டும் தந்திருக்கிறான்னு சொன்னா, அந்த நேரத்தை பயன்படுத்தி, இந்த காலத்தை பயன்படுத்தி முதலில் நமது நப்சை நாம் சீர்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். என்றால் அதோடு முடிந்து விட்டதா? பிற மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் எத்தனையோ மக்கள் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஒன்று, இஸ்லாம் என்கின்ற போர்வையில் இஸ்லாம் அல்லாத செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மௌலூத் என்பது பிதஅத்தான காரியங்கள், இணை வைப்பான காரியங்கள் என்பதை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்களே. நாம் தௌஹீதை தெரிந்திருக்கின்றோம், சத்தியத்தை தெரிந்திருக்கின்றோம். யாருக்கு இந்த வணக்கத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய நாம் மீது கடமை வந்து விட்டது, நம் மீது பொறுப்புணர்ச்சி வந்து விட்டது. அல்லாஹ் ரப்பல் கேட்பானே, இந்த பகுதியில் நீ வாழக்கூடிய பகுதியில் எத்தனையோ மக்கள் பிதஅத்தான காரியங்கள் செய்து கொண்டிருந்தார்களே, உனக்கு என்று நீ வாழக்கூடிய பகுதியில் அந்த மக்களுக்கு தெரியாத எத்தனையோ இல்மான விஷயங்கள், சத்திய பாதையான இடத்தை நான் உனக்கு கொடுத்தேனே, அந்த பள்ளியை பயன்படுத்தினாயா? அந்த இடத்தை உன்னை தக்க வைத்தாயா? அதற்குண்டான அடிப்படையில் நீ வாழ்ந்தாயா என்பதாக அல்லாஹ்வுடைய முதலாவது கேள்வி கேட்பானே. அதற்கடுத்து இந்த மக்கள் பிற மக்களுக்கு எத்தி வைத்தாயா என்பதாக கேட்டால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கின்றது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பண்புக்குரிய சகோதரர்களே, முதன்மை இந்த இஸ்லாமை கிடைத்திருக்கக்கூடிய நாம் எத்தனையோ நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு கிடைக்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனாரை அழைக்கின்றார், தன்னுடைய மனைவி அழைக்கிறாங்க, எங்களோடு கப்பலில் வந்து விடுங்கள். மகனார் சொன்னார், இல்லை இல்லை வாப்பா, நான் மலையில ஏறி நான் தப்பிச்சுக்குவேன் என்பதாக சொல்லப்படும் பொழுது அல்லாஹ் அவர்களை காஃபிர் என்று சொல்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்?
அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பர் கலீலுல்லா என்கின்ற மாபெரும் ஒரு சிறந்த அந்தஸ்தை அடைந்தவர். அப்பேற்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிச்சா? கிடைக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கபலமாக இருந்து எத்தனையோ நபர்களுக்கு இந்த மார்க்கம் கிடைக்கவில்லை என்பதை நாம் பார்க்கின்றோமே. அல்லாஹ் ரப்பல் நமக்கு தந்திருக்கான்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அந்த வாயில் நாம் தஸ்பீகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அந்த கரத்தை கொண்டு தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மிக அலட்சிய போக்கோடு இமாம் மட்டும்தான் தனியாக நின்று தொழுகின்றார் என்பதாக ஒரு பள்ளி வாயில் நடக்குதுன்னு சொன்னா யோசித்து பாருங்கள் அன்புக்குரிய சகோதரிகளே, எந்த நிலைமை அளவிற்கு இன்னைக்கு சமூகத்தில் தொழுகை என்பது மிகவும் போய்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அது சொல்லும் பொழுது ஆட்சி வேண்டுமா, பதவி வேண்டுமா, இந்த உலகத்தில் அந்தஸ்து வேண்டுமா, தொழுகை நீங்கள் நிலைநாட்டுங்கள். தொழுகையில் உறுதியாக இருந்து விட்டால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உறுதியாக இருந்து விட்டால், இன்றைக்கு மக்கள் ஓடுகிறார்கள். எத்தனையோ மக்கள் தஞ்சமடைவதற்காக இவர்களை பார்த்து சந்திக்கிறார்கள், அவர்களை பார்த்து சந்திக்கிறார்கள். அவர்களை தன் பக்கம் வைத்து விட்டால் நாம் பாதுகாப்பு கிடைத்துவிடும் என்பதாக நினைக்கிறார்கள், தொழுகை மறக்கிறார்கள். எத்தனையோ அலுவலகத்திற்கு முன்பாக நின்று அவரிடத்தில் மனு அளித்து விட்டால், அவரிடத்தில் பேசிவிட்டால், அவரோட நெருக்கத்தை ஏற்படுத்தி விட்டால் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியா வாழ்ந்தாலாம் நினைக்கிறாங்க. பள்ளிகளை காலி செய்து விட்டு எத்தனையோ அலுவலகத்திற்கு முன்பாக கூட்டமாக போய் நின்று கொண்டு தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஏன்ட்ட கேளுங்க, இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத தாஇ இதா தான். அல்லாஹ் சொல்கின்றார், என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், சமீபத்தில் இருக்கின்றேன், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். உலகத்துல எல்லாத்திட்டையும் கேட்போம், இறுதியாக யாருமே கிடைக்கலன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல கேளுங்க யாராவது சொன்னாதான் கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் பள்ளியோடு தொடர்போடு இருக்கிறோன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் யார் பள்ளியோடு தொடர்போடு பள்ளியோடு உள்ளத்தோடு வச்சிருந்தார்களோ அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்பதாக பல்வேறு ஹதீஸுகள், பல்வேறு குர்ஆன் வசனங்கள் பள்ளி வாயில் இந்த மஸ்ஜிதோடு தொடர்போடு தொழுகையோடு இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டுட்டே இருக்குன்னு சொன்னா, இதற்கு பிறகும் நம்முடைய மனங்கள் அதை ஏற்காம கசப்புணர்வோடு இருந்துச்சுன்னு சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். இதற்கு பிறகு கவலை உணர்வு வர வேண்டும். சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள், அழுதார்கள், அதற்கு தௌபா கடிதங்களை மாற்றிக் கொண்டார்கள். நாம் மாற்ற வேண்டும். அந்த கசப்புணர்வோடு பார்த்து கொள்ளலாம் என்கின்ற அதே நிலைமை திரும்பி விட்டது என்றால் நமது ஈமான் மிகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஊதன் உஊதா, பாய் குச்சிகள் எடுக்க எடுக்க எப்படி ஃபித்னா இருக்கும் அது போன்ற உள்ளத்தில் கரும்புள்ளி வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மனிதன் அதை பின்பற்றி கொண்டே போவானோ முழுமையா உள்ள கருப்பாயிரும். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, உள்ள இருக்கும் சிந்திக்க மாட்டான். வலஹும் அய்யூனுன் லா யுப்ஸிரூன பிஹா, கண்கள் இருக்கும் பார்க்க மாட்டான். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, காதுகள் இருக்கும் கேட்க மாட்டான். உலாயிக கல்லன்ஆம் பல் ஹும் அவல். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மிருகத்தை போன்று இல்லை இல்லை அதை விட மிக மோசமானார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உபதேசத்தை பற்றியும் இந்த தொழுகை பற்றியும் பள்ளி வாயிலை பற்றியும் இவ்வளவு முக்கியத்துவம் இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் எச்சரிக்கைக்கு பயப்படுகின்றோம், ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டால் பயப்படுகின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் பயப்படவில்லை என்றால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்தலை தவிர சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பணிகளை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். முதன்மையாக நமது நப்சை திருத்தியவர்களாக, பிற மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லிய மக்களாக, சிறந்த மக்களாக வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பிரார்த்தனையோடு இந்த இரண்டாவது ஜுமாவை நிறைவு செய்கின்றேன். வா ஆகிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.